ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகா சிவராத்திரி விரதம் மற்றும் வழிபாடு பற்றி அனைவருக்கும் தெரியும். மகா சிவராத்திரி அன்று இரவில் கண் விழிக்க வேண்டும் என்பது பலருக்கும் தெரியுமே தவிர எதற்காக கண் விழிக்கின்றோம் என்ற காரணம் பலருக்கு தெரிவது கிடையாது. மகா சிவராத்திரியின் மகத்துவம் பற்றி புரிந்து கொண்டு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பது சிறப்பானதாகும். 5 விதமான சிவராத்திரிகள் என்ன, அவற்றின் சிறப்புகள் என்ன, சிவராத்திரியில் இரவில் என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த முறையில் சிவனை வழிபட்டால் நிச்சயம் அவரது அருள் நமக்கு கிடைக்கும். சிவபெருமானை வழிபட்டு வளங்களும் நலங்களும் பெறுவதற்குரிய அதி அற்புதமான நாள் மகா சிவராத்திரி ஆகும். சிவனுக்குரிய பிரதோஷங்கள் என பல வகையில் சிறப்பு பெற்றிருக்கின்றதோ அதே போல சிவராத்திரியும் 5 வகைப்படுத்தப்படுகின்றது. மகா சிவராத்திரி பூஜைகளும் 4 காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. இவற்றின் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அதி அற்புதமான நாளாக கருதப்படுகின்றது. யோக சிவராத்திரி என்பது யோகத்தின் மூலம் ஒரு யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபடும் சிவராத்திரி. நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவது. பக்ஷ சிவராத்திரி என்பது 2 வாரங்களுக்கு ஒரு தடவை வருவது. மகா சிவராத்திரி என்பது மாதம் வருவதாகும். வருடத்துக்கு ஒரு தடவை வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரி எனப்படுகின்றது. மகா சிவராத்திரி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் சிவனுக்கு உரிய அல்லது பெரிய சிறந்த இரவு என்பதாகும். இது மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தியில் வருவதாகும். இந்த சமயத்தில் மற்ற விரதங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது மகா சிவராத்திரி விரதமாகும். பெரும்பாலான விழாக்கள் விரதங்களில் வழிபாட்டில் துவங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் நிறைவடையும். ஆனால் சிவராத்திரியின் போது முழு நாளும் சிவ வழிபாட்டிற்காக ஒதுக்கப்படுகின்றது. மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கமாகும். உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகின்றது. தினமும் நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமச குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நாம் விழிப்பு நிலைமையும் விழிப்பற்ற உறக்க நிலையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைக்கு செல்கின்றோம். சாதாரணமாக விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பனவாக கருதப்படுகின்றன. தினமும் விழிப்பு நிலைக்கு தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை. சிவராத்திரியில் விரதமிருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது எமது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது எமது உறவுகள் வெண்ணெய் போல் உருகி நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கின்றது. சிவபுராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டில் 6 அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டும். இது ஆன்மாவை தூய்மைப்படுத்தலை குறிக்கும். லிங்கத்திற்கு குங்குமம் அணிவித்தால் நல் இயல்பையும் நல்ல பலனையும் வழங்கும். உணவு நைவேத்தியத்தால் நீண்ட ஆயுளையும் விருப்பங்கள் நிறைவேற்றவும் குறிக்கும். தீபமிடுவதல் செல்வத்தை வழங்கும். எண்ணெய் விளக்கேற்றுதல் ஞானத்தை அடைதலை குறிக்கும். வெற்றிலை அளித்தல் உலக இன்பங்களில் திருப்தியை குறிக்கும். இந்த 6 அம்சங்களும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ சென்று சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று காலையில் எழுந்து புனித நீரில் நீராடி புத்தாடை உடுத்தி சிவனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு போகும் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து சிவநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும்.
லிங்கத்துக்கு நடைபெறும் அபிஷேகங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். 4 கால பூஜைகளும் நிறைவடைந்த பிறகுதான் வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முதல் நாள் காலை தூங்கி அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவநாமங்களை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய